சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஸ்ரீ குபேர யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 23ஆம் தேதி 10ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு, பிளவ வருடம் தட்சிணாயனம், சரத் ருது, துலாம் ராசி மாதம், ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி. இன்று காலை சூரிய உதயம் 6 மணி 3 நிமிடம். இன்றைய யோகம் வியாதிபாதம், அதாவது 11 மணி 14 நிமிடம் வரைக்கும் இரவு வரைக்கும் இருக்குங்க. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இரவு 9 மணி 55 நிமிடம் வரைக்கும் இருக்குது. இன்றைய வாரம் சனிக்கிழமை. இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய கரணம் வணிசை கரணம். மதியம் 1 மணி 4 நிமிடம் வரைக்கும் இருக்குது. இன்றைய பொதுவான சுப முகூர்த்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 7 மணி 30 நிமிடம் முதல் 8 மணி 25 நிமிடமும், மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடமும் கொடுத்துருக்காங்க. எந்த தோஷமும் இல்லாத உங்களுடைய சங்கல்பத்தை வெற்றியாக்கி தரக்கூடிய தாந்திரீக முகூர்த்தம் பார்த்திங்கன்னா அபிஜித் முகூர்த்தம். காலை 11 மணி 29 நிமிடம் முதல் மதியம் 12 மணி 16 நிமிடம் வரைக்கும் இருக்குங்க. சரி, இன்றைக்கான ராகு காலம் காலை 8 மணி 58 நிமிடம் முதல் 10 மணி 35 நிமிடமும், இன்றைய யமகண்டம் மதியம் 1 மணி 20 நிமிடம் முதல் 2 மணி 57 நிமிடம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான அமிர்தாதி நேரம் பார்த்திங்கனாக்கா சித்த யோகமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கு யாரெல்லாம் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றி நாளை தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிம்ம ராசி சிம்ம லக்னம், மகர ராசி மகர லக்னக்காரர்கள் இன்றைக்கி குலதெய்வத்துக்கு தீபமேற்றி நாள் தொடங்கி வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கோங்க. சரி, இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை, திருதியை திதி, வணிசை கரணம். எவ்வளோ விசேஷம். அதாவது ஒரு சில நூல்களில் பார்த்திங்கன்னா, தாந்திரீக நூல்களில் மகாலட்சுமின்றவங்க ஒரு யட்சினி. பார்க்கடல் கடையும் போது மகாலட்சுமி வந்ததை பெருமாள் எடுத்து தன்னுடைய மார்பகத்தில் வச்சுக்கிட்டதா ஒரு ஐதீகம், ஒரு தரப்பு வரக்கூடிய ஐதீகம். அந்த மகாலட்சுமிக்குரிய திருதியை திதியும் வணிசை கரணமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு. சரி, சனிக்கிழமைனா எல்லையை காக்கக்கூடிய தெய்வங்கள். அப்போ எல்லையை காக்கக்கூடிய தெய்வங்களில் பிரத்திங்கரா, சிம்மவாகினி, துர்கை, ராஜராஜேஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி, முண்டக கன்னியம்மா, இந்த மாதிரி அம்பாள்கள் நிறையா இருப்பாங்க. ஆனால் காளியிலே சாந்தமான லக்ஷ்மி அம்சம் கொண்ட சனி சுக்கிரன் சேர்க்கை கொண்ட அம்பாள் யார் தெரியுங்களா? காளிகாம்பாள். அந்த காளிகாம்பாலை இன்னைக்கு கோவிலில் போயிட்டு சம்மங்கி பூ மாலை போட்டு உங்களுடைய ஒரு சங்கல்பத்தை சொல்லி வச்சுட்டு வாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரு சிலருக்கு 1 மணி நேரத்துலேயே அது ரிசல்ட் கொடுத்தது, ஒரு சிலருக்கு 21 நாட்களுக்குள்ளே ரிசல்ட் கொடுக்குது. உங்களுடைய நம்பிக்கையும் முழு மனதும் அவளுக்கு சரணாகதி வச்சு உங்களுடைய பிரச்சனை ஒன்றை சொல்லி சங்கல்பமாக சொல்லி சம்மங்கி பூ மாலை வாங்கி அந்த காளிகாம்பாளுக்கு இன்னைக்கு போட்டுட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வெற்றியை கண்கூடாக உணர்வீங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு அதாவது 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் என்னோட மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை சொல்கிறேன். இன்றைய ராசி பலன் பார்க்க போகலாம். மேஷ ராசி நேயர்களே, வரவுகள் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நாளாக இருக்க போகுது. திருமணம் கைகூடக்கூடிய நாளாக இருக்க போகுது. தாயாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் சரி, சமநோக்காக பழகிறதும் சரி சிறப்படையுங்க. புதிய ஒப்பந்தங்களை கவனித்து கையெழுத்திடுவது சிறப்பாக இருக்கும். பணி சுமை அதிகமாக இருக்கிறவங்க
கண்டிப்பாக இன்றைக்கி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு எடுத்துக்கோங்க, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஸோ மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாகவும், மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும், மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவுகள் திருப்தி அளிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு. உங்களுக்கான சூட்சம பரிகாரம் சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. கூட்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. இளைய உடன்பிறப்புகள் மூலம் நன்மையான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியும் முயற்சிகளுக்கான பலன்களும் கிடைக்க போகுதுங்க. பண வருவாய்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தைகளில் இரண்டாவது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. ஸோ பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் அதே சமயத்தில் பயணங்களில் கவனமும் தேவை. சொந்த தொழிலில் லாபமான நாளாக இருக்குது. உத்தியோகம் சிறப்பாக இருக்க போகுது. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக இருக்குது. ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. ரிஷபராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் மூலிமா நற்செய்திகள் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. உங்களுக்கான சூட்சம பரிகாரம் மஞ்சள் கிழங்கு ஒன்று எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, வரவுகள் அதிகப்படியாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு சேமிப்பு இதை ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருக்கும். புதிய வங்கி கணக்கு உங்களுக்கு நன்மை அளிக்க போகுது. சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கவனம் தேவை. நாடு விட்டு நாடு பயணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை தீர யோசித்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடன் இணைந்து பயணிக்கிறது லாபத்தையும் உத்தியோகத்தில் பேர் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மிதுன ராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குது. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடலும் மனமும் வதைக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா. உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பட்டை ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, நற்செய்திகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்க போகுது. உடலில் நரம்பு சம்பந்தப்பட்ட வீக்னஸ் இருக்கிறவங்க மருத்துவரை சந்திக்க வேண்டிய நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சிலருக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க அதில் யோகாவோ எக்ஸசைஸோ எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. மூத்த சகோதரர் மூலியம் லாபகரமான நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. எடுத்த காரியத்தில் கவனத்தையும் நம்பிக்கையும் வைக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தொழில் மறைமுகமான மகிழ்ச்சி கொடுத்தாலும் தொழிலில் பார்த்திங்கன்னா உங்கள் இதுக்கு நீங்கள் தான் உழைக்கணும். வேறொருத்தர்கிட்ட வேலை வாங்குறது, வேற ஒருத்தர்கிட்ட பொறுப்பை கொடுக்கறது சிறப்பு கிடையாது. கூட்டு தொழிலும் உத்தியோகமும் சிறப்பாக இருக்கும். சரி, கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடலும் மனமும் சோர்வு ஏற்படக்கூடியனால கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. கடகராசி பூச நட்சத்திர நேயர்கள் அனுகூலமான நாளாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அதற்குரிய நபரை சந்தித்து பேசுகிறது சிறப்பாக இருக்கும். கேள்வி ஞானத்தையோ இல்லைன்னா நான் இதில் பார்த்துட்டேன் இது இவ்வளோ தான் அப்படின்னு நீங்களாக தீர்மானிக்காமல் அதற்கு உண்டான நபருக்கு மரியாதை கொடுக்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஃபீவரிஷோ இல்லைன்னா தலை உடல் வலி பிரச்சனையோ சந்திப்பீங்க. கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் சிவப்பு.
இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது வெள்ளை மூக்கடலை 11 எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்மராசி நேயர்களே, முயற்சி வெற்றியாக மாற்றி கொடுக்க போகுது. தொழிலில் இன்றைக்கி நீங்கள் துணிந்து எடுக்கக்கூடிய ஒரு செயல் வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்க போகுது. இளைய சகோதரனும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் கையெழுத்திடும் போது கவனம் கண்டிப்பாக தேவை. சில இடங்களில் அமைதி காப்பதே சூட்சம வெற்றியாயிடும். சரி, சிம்மராசி நேயர்களுக்கு சொந்த தொழிலில் வருமானம் ஈட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. நாடு விட்டு நாடு பயணம் தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி பொருளாதாரத்துக்காக எடுக்கிற முயற்சி வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களுடைய வருகை ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்க போகுது. உத்தியோகம் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய வேலைக்கு மட்டும் நேரம் ஒதுக்குறது சிறப்பாக இருக்கும். சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான வெற்றிகரமான நாளாக இருக்குது. சிம்மராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடலை வதைக்கக்கூடிய மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கவனம் தேவை. சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் மிக்க நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் வெத்தலை 2 எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கிறாரு. உடன் ராகு பகவானும் இயங்குறாரு. தேவையில்லாத டென்ஷன் அதிகரிக்க போகிறீங்க. முதல் நாளே உங்களுக்கு வீடியோ வந்துட போகுது. அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு சில இடங்களில் அதட்டி பேச வேண்டிய இடங்களில் கூட இன்றைக்கி அமைதி காத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நற்செய்தியும் நன்மைகளும் அதிகரிக்க போகுது. சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாள். ஒரு சிலருக்கு தலை முடி கொட்டிக்கிட்டே வருது. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கான உணவு பழக்க வழக்கங்களோ எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஒரு சிலருடைய பேரன் பேத்திகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சொந்த தொழில் சிறப்பாகவும் கூட்டு தொழிலில் வருமானம் மிக்க நாளாகவும் உத்தியோகத்தில் கவனமும் தேவை. கன்னி ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் மிக்க நாளாக இருக்குது. கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. கன்னி ராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக நீல வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்பு தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு அடையக்கூடிய நாளாக இருக்க போகுது. வருமானமும் சரி பெருகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சுக்கிர பகவான் குருச்சாரத்தில் தனஸ்தானத்தில் பயணிக்கிறது ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். உங்களுடைய வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. உழைப்பு உலகமே மதிக்கக்கூடிய தன்மையில் இருக்க போகுது. திறமைகளை பாராட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. எடுக்கிற செயல்கள் வெற்றியாக மாற்றி கொடுக்க போகுது. உடன்பிறப்புகளோட அனுசரித்து போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த இடத்துலையும் நிதானத்தை கைப்பிடிக்கிறது உங்களுக்கு ஒரு விதமான சூட்சம வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் சிறப்பாகவும் கூட்டு தொழிலில் இந்த தடைகள் நீங்கவும் உத்தியோகம் மேன்மையடையக்கூடிய நாளாக இருக்க போகுது. சரி, துளாராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பாதையை அமைச்சு கொடுக்க போகுதுங்க. துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான பேர் புகழ் எடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. துளாராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கவனம் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம்
கண்டிப்பாக 7 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சக ராசி நேயர்களே, பயணம் சம்பந்தப்பட்டது மூலயமா வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்க போகுது. ஒரு சிலர் 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்க, அதற்கான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி செய்தி வரப்போகுதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிய போகுது. உங்கள் ராசியில் 7ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் பயணிக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே போல் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானம் மிக்க நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. உங்களுடைய தனஸ்தானாதிபதி தனக்கு தனஸ்தானத்தில் நிற்கிறதுனால பண வருவாய்களில் எந்த தடையும் கிடையாது. இன்றைக்கி முயற்சி 2 மடங்கு வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. அவருக்கான மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சொந்த தொழில் சிறப்பாகவும், கூட்டு தொழில் மேன்மையாகவும், உத்தியோகம் கவனமும் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு, அதாவது விருச்சக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் தேவை. விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாகும். விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் உபாதைகளையும் வாகனங்களை பயணிக்கும் போது கவனமும் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கிராம்பு 11 எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, சிறு வருமானங்கள் இருக்கிற தடை நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 6வது ராசியில் சந்திர பகவான் பயணிக்கிறார். தேவையில்லாத வம்புகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. பயணங்களில் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். தின கூலி வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல வருமானம் மிக்க நாளாக இருக்குது. அதே சமயம் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதனுக்கு திரிகோணத்தில் சந்திரன் ராகு இருக்கிறனால கண்டிப்பாக இன்றைக்கி அமைதியாக இருப்பது ரொம்ப 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 உத்தமம். இன்றைக்கி லோன் அப்ளை பண்ணி வாங்குறத தவிர்த்துருங்க. முக்கிய முடிவுகளை தவிர்த்துறது சிறப்பு. சொந்த தொழிலில் கவனம் தேவை. கூட்டு தொழிலில் மத்தியம பலன். உத்தியோகத்தில் வாயே தொடக்காமல் உங்கள் வேலை உண்டுன்னு பண்ணிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வார்த்தையிலையும் பயணத்துலேயும் நிதானம் வேணும். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கல்கண்டு 5 எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, விரும்பிய விஷயங்கள் செயல்பட்டுருக்கும்போது இன்றைக்கி எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணாதீங்க. உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் ராகுவும் பயணிக்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், குலதெய்வ வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அதுலேயும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான். குலதெய்வ கோயிலில் போயிட்டு ஒரு 3 மணி நேரம் உட்காந்துருங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துடுங்க. ஒரு சிலருக்கு ஜாதகப்படி மகர ராசிக்காரங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா கண்டிப்பாக அமைதி மௌனம் இருப்பது சிறப்பு. முக்கிய முடிவுகளை தவிர்க்கிறது சிறப்பு. முக்கியமான பயணங்களை செல்வது தவிர்க்கிறது மேலும் சிறப்பு. இன்றைக்கி மொத்தத்தில் அமைதியாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லதுங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சரி, அதே போல் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சர்ப்பம் இருக்கிறனால இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுறது ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சொந்த தொழில் கூட்டு தொழில் மத்தியம பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சுபிட்சமான ஒரு முடிவு மூலியமாக உங்களுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் வெற்றியாக அமையப்போகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அருகம்புல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, இஎம்ஐ கட்டி 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 வருமானம் எல்லாம் இஎம்ஐக்கே போகுது அப்படின்னு புலம்பக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் உள்ள பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறது இன்னும் மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஒரு சிலர் பெரியவங்களே இப்படி இருக்கும்போது உங்களை பார்த்து தான் சின்னவங்க வளர்கிறதுனால எந்தெந்த இடத்துல கண்டிப்பு இருக்கணுமோ அந்த கண்டிப்பை காட்டுறது மூலிமா நன்மை தான் நடக்க போகுது. இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. வீண் செலவுகளை கட்டுப்படுத்துறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தினைக்கும் ருசியாக தான் சாப்பிடுவேன்னு அடம்பிடிச்சா என்ன செய்யுது? ஒரு நாளைக்கு கஞ்சம் குடிக்கணும், ஒரு நாளைக்கு நல்ல அறுசுவையும் சாப்பிடணும். அதில் உணவுலேயும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது. தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குங்க. எந்த ஒரு செயலுக்கும் யோசித்து செயல்படக்கூடிய நீங்கள் எல்லா இடத்துலையும் போல்டாக பேசவும் கற்றுக்கணும் நீங்கள். சரிங்களா? கும்பராசி நேயர்களே, சொந்த தொழில் கவனமும் கூட்டு தொழில் சிறப்படைய போதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உங்களோட பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. கும்பராசி அவிட்ட நட்சத்திர நேயர்கள், இன்றைய நாள் உங்களுடைய அதாவது சில இடங்களில் குறுகி போய் இருக்கிற நீங்கள் தெளிவாக பரந்த மனப்பான்மையோடு பேசும்போது ரொம்ப சிறப்படையுங்க இந்த நாள். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான வெற்றி பாதைக்கான நாளாக இருக்குது. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கவனம் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது 2 பாதாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீனராசி நேயர்களே, முயற்சி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்க போகுது. அதே சமயத்தில் வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சின்ன பிரச்சனையை இன்றைக்கி பெருசாக ஊதி காட்டக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இளைய சகோதரம் மூலிமா லாபகரமான நியூஸோ செய்தியோ வரக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தைகள் மூலியம் அன்பு மலையில் பொழியக்கூடிய நாளாக இருக்குது. லாபகரமான நாளாகவும் இன்றைக்கி இருக்குங்க. மன நிறைவு பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பொருளாதாரத்துக்கு எடுக்கிற முயற்சி வெற்றியாக அமைஞ்சாலும் வர பொருளாதாரத்தை சேமித்து வைக்கணும். அடுத்து இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா எல்லா மீனராசியும் சொல்லலை, ஒரு சிலர் பணம் வந்த உடனே அதுக்கான செலவுகளை கரெக்டாக எழுதி வச்சுருக்காங்க. அதில் எவ்வளோ சேமித்து வைக்கணுன்றத சுத்தமாக கிடையாது. அதை கொஞ்சம் கண்டிச்சிங்கனாலே சூப்பராக இருக்குங்க. சரி, கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. உடலும் மனமும் வேதனையை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலமிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால கொஞ்சம் கவனம் தேவை. சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் சிறப்படையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்கள் கண்டிப்பாக குறைச்சிக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக வெண்மை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக 27 மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.